நம்ம கையில் இருக்கிறது அடிடாஸோட பாஸ்டன் 13. இதை ஏன் வாங்கினேன், இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன பேஸில் யூஸ் பண்ணலாம், என்ன வெயிட்டில் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ரேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். அது போக டாடா மும்பை மேரத்தானில் முக்கியமாக இதை ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்ற ரீசனையும் சொல்கிறேன். நான் முதல்ல இதோட ஸ்பெசிஃபிகேஷனில் இருந்து ஆரம்பம். இதோட ஸ்டாக் ஹைட், அதாவது பின்னாடி இருக்கிற ஹீல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 36 mm, அது இதிலே கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி டோ ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 30 mm. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ட்ராப் சைஸ் கிடைக்கும். ஒரு ஷூக்கும் ட்ராப் சைஸ்னு ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்குங்க. இப்போ ஈஸி ரன் ஷூலேலாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் சைஸ் அதிகமாக இருக்கும். 10 mm இருக்கும், 12 mm இருக்கும், 9 இருக்கும், 8 இருக்கும். இதே இது வந்து டெம்போ ரன் ஷூஸ்லாம் 8 இருக்கும். ஸ்பீட் ரன் அதாவது கார்பன் பிளேட் ஷூஸ்லாம் 6 mm இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ராப் கம்மியாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பாதத்துக்கும் அதாவது ஃபுட்டுக்கும் கிரவுண்டுக்கும் இருக்கிற கான்டாக்ட் குறைஞ்சு நம்ம ஸ்பீடு நல்லா கிரவுண்டை நல்லா ஃபீல் பண்ணி நம்ம ஸ்பீட் ரன்ஸ் அதிகமாக பண்ணலாம். குறிப்பாக சொல்ல போனால் டெம்போ ரன்ஸு, ஸ்பீட் ரன்ஸு, ரேஸு இதெல்லாம் நம்ம நல்லா பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த ட்ராப் சைஸ் கம்மியாக வாங்குறது. இது ஏன் டாடா மும்பை மேரத்தானில் போட்டு யூஸ் பண்ணலை அப்படின்னா, இது வாங்கி ஒரு நாள் தான் இருக்கும். 17ஆம் தேதி வாங்குறேன், 18ஆம் தேதி ரேஸு. ஸோ இதுக்குன்னு ஒரு ஷூக்குன்னு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து இதை போட்டு நான் ஒரு ஸ்பீட் ரன்னு, ஈஸி ரன்னு கலந்து ஓடி இதோட குஷனை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணணும். சரியா, ஒரு ஜெல்லியை தொட்டு அப்படி பிசுக்கு பிசுக்குன்னு போகுதுல அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு முன்னாடி இது வந்து ஹார்டாக இருக்கும். புது ஷூவாக இருக்கிறது ஹார்டாக இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரேஸில் போய் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக அந்த பவரை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதனால EOSL போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். EOSL வந்து 1000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருந்தாலும் இன்னும் ஓடுற அளவுக்கு அதோட குஷன் நல்லா இருக்குது. என்னோட வெயிட் வந்து அந்த 82 to 80 நான் மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த ஷூவை வந்து ஃபுல்லாகவே அதோட பவரை நம்ம யூஸ் பண்ண முடியுது. இதுதான் EOSL நான் யூஸ் பண்ணதுக்கு உண்டான காரணம். இன்னமும் அதில் ஒரு 300-400 கிலோமீட்டர் ஓடுவேன். என்னோட ஃபேவரேட் ஷூ அது. அதை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அடுத்தும் திருப்பி EOSL தான் வாங்கலான்னு இருக்கேன் ஈஸி ரன்னு, டெம்போ ரன்ஸ் ஓடுறதுக்கு. ஸோ இந்த ஷூ வாங்கினதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரேஸ் போயிட்டு வந்ததுலேருந்து 348 ஓடி இருக்கேன் ஃபுல் மேராத்தனை. ஸோ 330 கொண்டு வரணும், அப்புறம் 315 கொண்டு வரணும், sub 315. ஒரு மேராத்தனை ஃபுல் மேராத்தனை 3.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் sub 3 வரையும் வந்துட்டோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மேராத்தன்ஸ்லாம் நம்ம போய் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு அப்கிரேடாக இனிமேல் ஸ்பீட் ரன்ஸ்லாம் அதிகமாக பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இந்த ஷூ வாங்கியிருக்கு. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, அடிடாஸ் ப்ரோ 4 அப்படின்னு ஒரு இதுக்கப்புறம் ஒரு மாடல் ஒன்று இருக்குது. EOSLக்கு அப்புறம் சொல்ல போனீங்கன்னா டக்குமிஷன்னு, அது போக அடிடாஸ் ப்ரோ 4 அந்த ஷூலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட் சோல் கிரிப் இருக்குல்ல, அந்த கிரிப்பு இதில் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ EOSL இருக்கிற கிரிப்பு வந்து இதில் இருக்கிற மாதிரி கிடையாது. கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். கொஞ்சம் சரளையில் தண்ணியிலலாம் போய் ஓடணும் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். டாடா மும்பை மேரத்தானில் எல்லோரும் தண்ணி குடிச்சிட்டு ஃபாஸ்ட் அப் இதெல்லாம் குடிச்சிட்டு கீழே ஊற்றிருந்தாங்க அந்த ரோட்டில். அதில் ரொம்ப ஓடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக வந்து கிரிப்பே இல்லை, வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த கிரிப்பு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதில் இருக்க டோ பாக்ஸ் வந்து EOSL மாதிரி நல்லா ப்ராடராக இருக்காது, கொஞ்சம் டைட்டாக இருக்காது, கொஞ்சம் நேரோவாக இருக்கும். ஸோ விரல் வந்து கடிக்குது. EOSL மாதிரி இல்லை, ஃப்ரீயாக இல்லை, இது கொஞ்சம் கடிக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து, ஆனால் எதுவும் தொந்தரவு கிடையாது, நல்லா ஃப்ரீயாக ஓடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை போட்டு என்ன ஸ்பேஸில் ஓடலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிலோ 5 பேஸ், ஓகேவா, 5 அதுக்கு கீழே 430, 4, 333 இந்த இதுக்கெலாம் ஓடுறதுக்கு இந்த ஷூ வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பேஸையே குறைக்காமல் 6 பேஸோ இல்லை 7 பேஸோ வச்சுக்கிட்டு நான் ஒரு ரேஸ் போகிறேன் அப்படின்ட்டு ஆல்ஃபா ஃப்ளை, வேப்பர் ஃப்ளை, இந்த பாஸ்டன் 13 இருக்கட்டும், அடிடாஸ் ப்ரோ 4 இருக்கட்டும், இந்த மாதிரி கார்பன் பிளேட்டட் ஷூஸ்லாம், இது ஒரு கார்பன் பிளேட்டட் ஷூ. இந்த மாதிரி கார்பன் பிளேட் ஷூலாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ட்ரூ எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட லெக்கில் வந்து பவரை இன்க்ரீஸ் பண்ணணும், கேடன்ஸை அதிகப்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொண்டு வரணும். பிலோ 5 பேஸுக்கு கீழே தான் அந்த இது வரும். நல்ல மல்டிபிள் கேடன்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு கீழே நம்ம போடுறதுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணால் தான் வரும். அது போக வந்து இப்போ நம்ம வந்து 80 kg, 90 kg, 100 kgலாம் இருக்கும். நம்ம வந்து ஒரு இந்த ஷூ இப்போ கார்பன் ஷூ வாங்கி யூஸ் பண்ணால் நமக்கு வந்து நமக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சி வாங்குறது. நானுமே அந்த தப்பு பண்ணேன். ஆல்ஃபா ஃப்ளை வாங்கினது அப்படி தான் வாங்கினேன். நான் ஆல்ஃபா ஃப்ளை வாங்கி போட்டால் என்னோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் நினச்சி வாங்குறது. அப்படி ஆகாது. நம்ம ப்ராக்டிஸ் வந்து டெம்போ ரன் ஷூலையும் ஈஸி ரன் ஷூலையும் 4 பேஸு, 5 பேஸு, 330 பேஸ் கொண்டு வந்துட்டு ரேஸை, முக்கியமாக ஸ்பீட் ரன்ஸையும், இப்போ இன்டர்வல் செஷனு, ரேஸ் இதெல்லாம் வந்து இந்த ஷூவில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்ரூ எனர்ஜியை அன்லாக் பண்ணலாம். அதை விட்டுட்டு இப்போ நம்ம ப்ராக்டிஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஷூவில் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது. அந்த ஷூவையும் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணவும் முடியாது. இன்னும் உதாரணத்துக்கு இதை ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பைக் இருக்குது. இப்போ பைக்கில் வந்து ஒரு பல்சரோ இல்லை KTMோ ஏதோ ஒரு பைக் இருக்குது. அந்த பைக்கில் வந்து 100 கிலோவில் இருக்கிற ஆள் போய் உட்காந்து அந்த பைக்கை வந்து நல்லா ஓட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா அதோட சஸ்பென்ஷன் அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா ரொம்ப கம்ப்ரஸ் ஆயிரும் உட்காந்த உடனே அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பெட் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மேட்ரஸஸ் வாங்குகிறோம், அதில் போய் உட்காடுறோம். இப்போ 6 mmல ஒரு பெட் இருக்குது, 8 mmல ஒரு பெட் இருக்குது, 10 mmலையும் பெட் இருக்குது. இப்போ 6 mm பெட் இருக்குல்ல, திக்னஸ் சொல்கிறேன், 6 mm திக்னஸ் இருக்கிற பெட்டு, 6 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கிற பெட்டு, 8 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கிற பெட்டு, 9 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கிற பெட்டுலாம் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து
ஒரு வெயிட் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அந்த பெட்டை வாங்க சொல்லுவாங்க. இப்போ 50 கிலோவில் இருக்கிற ஆள் 6 mm வாங்கினாங்கன்னா அந்த குஷனை நல்லாவே ஃபீல் பண்ணலாம். இப்போ 80 கிலோவில் இருக்கிற ஆள் 8 mm 10 mm வாங்க சொல்லுவாங்க. ஓவர் வெயிட்டில் இருக்கிற ஆளுக்குலாம் இன்னும் நல்லா ஃபோம் அதிகமாக இருக்கிற ஆள் யூஸ் பண்ணாத அவங்க போய் உட்காந்தாங்கன்னா அந்த ஃபோமை ஃபீல் பண்ண முடியும். இப்போ வெயிட் அதிகமாக இருக்கிற ஆள் 6 mm பெட்டில் போய் படுத்தாங்கன்னா அப்படியே சப்பட்டே ஆயிரும். ஸோ அது மாதிரி தான் இந்த ஷூவும் நம்ம எந்த அளவுக்கு வெயிட் யூஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அந்த ஸ்ப்ரிங் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓவர் வெயிட்டில் இருக்கிற ஆள் இந்த கார்பன் பிளேட்டில் காலை வைக்கிறீங்க அப்படின்னா இப்படி இருக்கிற ஸ்ப்ரிங் வந்து ஒரு கேடன்ஸுக்கும் ஒரு ஃபுட் ஸ்டெப்புக்கும் இப்படி போயிட்டு வர்ற மாதிரி ஆக்ட் ஆகணும். ஆனால் நம்ம வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால போய் வச்ச உடனே அது ஃப்ளாட் ஆயிரும். புரியுதா? நம்ம வெயிட்டு அதை ஃபுல்லாகவே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம பேஸையும் நல்லா குறைச்சிக்கிறணும், கேடன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷூஸ்லாம் வாங்குங்க. டெம்போரன் ஷூஸு, கார்பன் பிளேட் ஷூஸு இதெல்லாம் வாங்க. அது வரையும் EOSL மாதிரி ஷூஸு, பெகாசஸ் 41, ஈஸி ரன் ஷூஸு, நோவா பிளாஸ்ட் 5, அல்ட்ரா பூஸ்ட்டு, நைக்கில் வந்து வேறு என்ன இருக்குது, ஒமிரோ ப்ளஸ், இந்த மாதிரி ஷூஸ்லாம் வந்து நீங்கள் வைஸாக சூஸ் பண்ணி என்னென்ன ரேஸ் 2 ஷூ தான், ஒன்று டெம்போரன்னு, இன்னொன்று வந்து ஈஸி ரன் ஷூ. இதை போட்டுக்கிட்டே நீங்கள் நல்லா பழகி 5 பேஸுக்கு கீழே வரும்போது இந்த மாதிரி ஷூஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவராலாக அந்த பாஸ்டன் 30 ஒரு 100 to 500 கிலோமீட்டர் வரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ரேஸில் டைமிங்லாம் அடிச்சுட்டு அடுத்த ஒரு ரிவ்யூவாக உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். முடிஞ்ச அளவுக்கு நானும் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். பை.